இங்க பாரு எல்லாம் எதுவும் உனக்கு கேட்க மாட்டான் நீ எதுவும் அவனை வந்து பேசாத திருவிழா குத்து வச்சியா சோக சீன் வந்து சோக போட்டு பாடுவான் இப்ப சோக சீன் அவ்வளவு வேலை சின்ன அவ்வளவுதான் உனக்கு சும்மா இருக்கும் இவ இதுவும் வாழ்த்துனா இல்ல வாழ்த்து சொன்னாக்கா சட்டை கைட்டு பாரு பட்ட பட்டே வீங்கிடும் இந்த ஆன்மாவை காத்து வச்சுக்க வேண்டும் அடிக்கின்ற அந்த ஆன்மா சக்தி என்னைக்காவது ஒரு நாள் மண்ணுக்குள்ள புதைக்க வேண்டும் நீங்க இதை காத்து வச்சு போயா ஒழுங்கா வாழ்த்து நீ 16 பேருக்கு சீரோடு வாழ்வாயாக அண்ணா உனக்கு யாரும் என்ன வணக்கம் பட்டப்பட்டு வீங்கிச்சா அடுத்தது யாரு என்ன அங்க போய் நிங்கற நம்ம பெரிய தந்தை இருக்கின்றதல்லவா நமக்கு பெரிய தந்தையா யார் என்ன அது 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் 33 கோடி தேவர்களுக்கு தான் தலைவன் ஏனா அவன் எப்படிப்பட்டானா ஒரு கல்லுல வந்து துணி கட்டி வச்சிருந்தாலும் போறான் எடை நின்னு பாட்டு கேட்கணும் அப்படி ஆகட்டும்னா மல்லை முல்லை ரோஜா மகேஸ்வரி வாழ்க வாழ்க வளமுடன் எழுது அப்படியா ஆஹா மகளே ஐயோ என்ன பண்ணி நீ எப்படியா பட்டவன்னு எனக்கு இல்ல தெரிஞ்சிருந்தும் ஒரு பொண்ணு வந்துக்கிறா பொண்ணை போய் கட்டி பிடிக்கிறா பாத்தியா பொண்ணு போய் நான் தவற கட்டி பிடிச்ச வா மகனே வா தவற கட்டி பிடிக்கல ஏன்னா மகள் என்னுடைய மகள் பாசத்தோட கட்டி பிடிச்சா இப்ப நீ மகனே இல்ல அவன் ஆசையோடு கட்டி பிடிக்கிறானா இல்ல பாசத்தோடு கட்டி பிடிக்கிறானு பாசத்தோட தான் கட்டி தெரியுனாடே உன்னுடைய சத்தியமா சொல்ல உண்மையில நான் பாசத்தோட தான் கட்டி எனக்கு மகன் இல்லையா உனக்கு தம்பி பொண்ணு இருந்தாலும் பொண்ணுதான் என்னுடைய பொண்ணு இருந்தாலும் அது பெண்ணு தானே அதனால நான் பாசத்தோட கட்டி பிடிச்சப்பா வந்ததோ வந்தோம் வராத இடத்துல வந்துடும் தேவலோகத்துல அசுரன் வீடாது ஏதோ அடித்தாங்க முடியல அதாவது தோத்துக்க முன்னாண்ட நீ தான் ஜெயிச்சு கட்டி பண்ணிட்ட இந்த பெருநாள் வச்சு ஏத்தியா இருக்கிறேன் ஒரு ஆடல் பாடல் ஒரு நாட்டியம் இதெல்லாம் இருந்தா சிறப்பா இருக்கும் இந்த விழா ஆடல் பாடல் ஆமா இந்த நல்லூர் கிராமத்திலே ஒரு திருவிழா நடந்தது அந்த திருவிழாவிற்கு இதோ நாடகம் பக்தமகேஸ்வரி நாடகத்தை வச்சு பத்மாவதி நாடகம் வச்சு இந்த இரவு நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறார் அது போல சந்தோஷமா அந்த மதியோட பிறந்தநாள் விழாவிற்கு ஒரு கேள்வி இருந்தால் எங்களுக்கு சிறப்பா இருக்கும் சரி இப்போ அப்படியா அப்படியா உட்காட்டான்னு கேட்டேன் நீ என்ன சொன்னீங்க பூவுலக நாட்டிய சொன்னேன் பூவுலக நாட்டியத்தில் நீ பார்க்க மாட்டேங்க தேவ உலக நாட்டியம் தான் போக மாட்டேங்க தேவலோகத்துல